நீங்க ரொம்ப டீப்பா யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே கரெக்டான டைமை யூஸ் பண்ணி தான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருப்பாங்க. செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம இருக்கிறதும் தப்பு தான், செய்யக்கூடாத நேரத்துல செய்யறதும் தப்பு தான். டைமிங் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்தர் இந்த லா மூலமா 3 டைமிங் இருக்கு. அந்த 3 டைமிங்கை நம்ம மாஸ்டர் பண்றது மூலமா நம்மளும் பவர்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 35 ஃப்ரம் தி புக் தி 48 லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம். அது என்ன அந்த 3 டைமிங் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட், லாங் டைம். அந்த லாங் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கான டைம் இல்ல, உங்க ஆப்போனன்ட்டுக்கு ஃபேவரபிளா டைம் இருக்குது. இந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்துல சில பேரு என்னால வெயிட் பண்ண முடியாது, இது கோழத்தனம், பொறுமையா இருக்கிறது நினைப்பாங்க. ஆனா இது கோழத்தனம் கிடையாது. நீங்க பொறுமையா இருக்கிறது ஒரு ஸ்கில், ஒரு ஆர்ட். அதை நீங்க டெவலப் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி நேரம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். உங்களுக்கே பிரச்சனை வரும். ஏன்டா நான் கோவப்பட்டு டிசிஷன் எடுத்தேன்னு நீங்களே நிறைய டைம் யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். நீங்க நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்றதுனால உங்க மைண்ட் இப்ப என்ன பிரச்சனையோ அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கும். ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் யூ வில் பி ஃபைட்டிங் வித் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் தி பிரசன்ட். இந்த மாதிரி நேரத்துல நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு எனக்கான ஒரு டைம் வரும், அப்ப நான் அட்டாக் பண்றேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதன் மூலமா நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க தவிர்க்கலாம். செகண்ட், ஃபோர்சிங் டைம். இது உங்க ஆப்போனன்ட் உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறாங்க, ஆனா நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அமைதியா வெயிட் பண்றீங்க. இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னடா இது, இந்த மாதிரி நான் பண்ண, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும், வராம இருக்குதே அப்படின்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அவங்க டைமிங்ல ஒரு பிரச்சனை வரும், மிஸ்டேக் நடக்கும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க உங்க ஆப்போனன்ட்ட பிரஷர் பண்றது மூலமா அவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியாம ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த அர்ஜென்ட்டா ரியாக்ட் பண்றதுனால அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மூணாவது, எண்ட் டைம். நீங்க எதுக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த டைம் உங்களுக்கு வருது. இத்தனை நாள் நீங்க பேஷண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த பேஷன்ஸ்க்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட நிக்குது. அப்ப நீங்க ஸ்டெப் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அதனால அந்த மாதிரி ஒரு டைம் வர்றப்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிருங்க. அப்பதான் நீங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கான பயனே கிடைக்கும் உங்களுக்கு. வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஷேர் இட் வித் தி பீப்புள் whom you care the most. நான் அடுத்த லா படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷேரிங் இஸ் கேரிங். டேக் கேர் அண்ட் பை.